السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி, இறை பண்புகளில் உயர்ந்தது இணை இல்லாதவை என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பண்புகளை அறிந்த அவனது அடியார்கள் அந்த பண்பை போற்று விதமாகவும் அவனுக்கு கீழ்ப்பணிந்தவனவாகவும் இந்த உலகில் வாழ வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அத்தகைய இறை பண்புகளே உயர்ந்தது, அல்லாஹுக்கு இணை இல்லாதவையாகும். அதுதான் உயர்ந்த பண்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய எந்த ஒரு பண்பிலும் ஆற்றலும் அதிகாரத்திலும் யாருக்கும் எந்த ஒரு இணையும் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற செய்தி, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனைப் போல எதுவும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அவனைப் போல எந்த ஒரு பொருளும் இல்லை என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் செவியேற்பவன் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அதே போல வேறொரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், வலகுல் மஸ்லுல் அலா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களிலும் பூமியில் உள்ள உயர்ந்த பண்பு அவனுக்கே உரித்தானது. இந்த வானங்களிலும் பூமியில் உள்ள உயர்ந்த பண்பு யாருக்கு உரித்தானது என்றால் அல்லாஹுக்கு உரித்தானது. உயர்ந்த பண்புக்கு உரியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தனக்கு சாட்சி கூறுகிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அத்தகைய இறை பண்புகளில் உயர்வான இடத்தில் இருப்பது அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடாத இணையில்லாதவையாகும் என்பதை மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. அத்தகைய அல்லாஹுக்கு எந்த ஒரு மனிதனும் இணை கற்பிக்க கூடாது என்பதுதான் மார்க்கத்தின் முதன்மையான கட்டளையாகவும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடும் போது, இன்ன ஷிர்க லா ஊமுன் அலீம், அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் மாபெரும் அநீதி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு செய்கின்ற அநீதியாக அந்த ஷிர்க் என்கின்ற இணை கற்பித்தல் இருக்கிறது. யார் ஒருவன் இந்த மனிதன் இந்த உலகில் வாழும்போது அல்லாஹ்க்கு இணை கற்பித்தவனாகவே வாழ்ந்து இணை கற்பித்தவனாகவே மரணிப்பானோ அவன்தான் மிக பெரும் நஷ்டவாளி என்றும் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களுடைய எந்த ஒரு நற்செயலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். அதே போல இணை கற்பிப்போரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் போது, இன்னஹு மன் யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்க்கு இணை கற்பிப்பாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். அவர் செல்லக்கூடிய இடம் நரகம். வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார், அந்த அநீதியாளர்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் இல்லை என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு இணை கற்பித்தலை பற்றி தான் குர்ஆனில் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். அத்தகைய இறை பண்புகள் உயர்வானது, இணை இல்லாத அந்த உயர் பண்பை மனிதன் அறிந்து இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 6657வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், நாளை மறுமை நாளில் நரகவாசிகளில் மிக லேசான வேதனை அளிப்பவரிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், பூமி நிறைய இந்த பொருட்கள் எல்லாம் உனக்கு சொந்தமாக இருந்தால் அது இந்த வேதனைக்கு ஈடாக தந்து அதிலிருந்து நீ வேதனையிலிருந்து விடுதலை பெற முன் வருவாய் அல்லவா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதரை நோக்கி கேட்பான். அதற்கு அந்த மனிதன் சொல்வான், ஆம், பூமி நிறைய பொருட்கள் எனக்கு சொந்தமாக இருந்தால் அதை ஈடாக பிணைய தொகையாக தந்து இந்த வேதனையிலிருந்து நான் விடுதலை பெற முன் வருவேன் என்று அந்த மனிதன் கூறுவான். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுவான், நீ ஆதமுடைய மகனின் முதுகுத்தண்டில், ஆதமுடைய மகனே ஆதமுடைய முதுகுத்தண்டில் நீ அணுவாக இருந்தபோது இடவித லேசானது ஒன்றுதான் உன்னிடம் கோரப்பட்டிருந்தது, அது எனக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது என்பதுதான். ஆனால் நீ பூமிக்கு அனுப்பப்பட்டதுடன் எனக்கு இணை கற்பிப்பதை தவிர வேறு எதையும் நீர் ஒப்புக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனிடம் கூறுவான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். நாளை மறுமை நாளில் நரக வேதனை செய்யக்கூடிய மனிதரிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வி, இலகுவானது லேசானது ஒன்றுதான் உனக்கு கூறப்பட்டிருந்தது, பூமியில் நீ எனக்கு இணை கற்பிக்காமல் வாழ வேண்டும் என்று அதை நீ ஒப்புக்கொள்ளவில்லை, எனவே நரக நெருப்பில் வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறாய் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய இறை பண்புகளில் உயர்வானது அல்லாஹ்க்கு இணை கற்பிக்காமல் வாழ்வது. அதைத்தான் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதை ஏற்று வாழக்கூடிய நாள் முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானார்.